ஓகேன்பா. இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோம்னா அஞ்சுகளை போகிற 3 மணி நேரம் இருக்குது. இங்கே பாருங்க, வித்தியாசமான கெட்டப்பில் ஒருத்தன் வந்துருக்கிறாரு. யாரு? செந்தில் அண்ணா இல்லையே. இல்லையே, யாரு? நான் அவங்க யாரு இப்போ 5 போட்ட போறேனே. யாருன்னு பேர் கேட்டியா? ஏன்லாம் அப்படிலாம் சொல்ல. சந்தோஷம் பாருங்க, இன்னைக்கு டவுசர் பாண்டி லுக்க பாருங்க, ரொம்ப சின்னதா இருக்குதா. சரி, யாரும் கண்ணு வைக்க மாட்டாங்க, விடு, தொடச்சு போலாம். இன்னைக்கு சந்தோஷ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வீடியோக்குள்ள வந்திருக்கிறான். எப்படி பர்ஃபார்மன்ஸ் எப்படி ஓட்டுறான்னு பார்க்கலாம். கலப்பையெல்லாம் விட்டா அதெல்லாம் வண்டி பட்டுக்கு போட்டு எடுப்போங்கிறான். பார்ப்போம் எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். பார்த்தா தானே தெரியும். ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான், அப்புறம் வந்துடலாம். 2-2.5 மணி நேரம் தான் வரும். காலை எவ்வளோக்கு ஒரு கோட் பில் போகுதா? சரி, போ அடிச்சிக்கலாம். 1000 ரூபாய்க்கு வச்சு போதும். 2 மணி நேரம் தான் ஓடும். அதுக்கே காற்று ஏடா. அப்போ எத்தனை தேங்காய் போடுங்க நாங்கள் அன்னைக்கு? காற்று வேற மரமே பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி ஆடுது. மழை தான் வருமானு தெரில. வந்தாலும் சரி வரலனாலும் சரி ஓரம். செருப்பு கிடாது கட்டி விட்ட டப்பாங்க டப்பாங்க அப்படின்னா நீ வருவோம் நானும் பார்த்தா மீன் பிடிக்க போறதா. சரி, அவன்கிட்ட கோவில் கிட்ட ஒரு 4 மீன் பிடிக்க விட வேண்டியதானே? அவன் பிடிச்சிருந்தா சரி, வாங்கி கொடுத்து விட வேண்டியதானே அவருக்கு ஒரு 4 மீன்? ஏடா மழையா வருது, போலாமா? அப்புறம் அதுல எத்தனை பேர் தெரியுமா கேட்குறாங்க, எங்க சந்தோஷம் காணாங்க. நீ என்னடானா கண்ணிலே மாட்ட மாட்டேங்கிற, பொழுதையும் ஜேசிபிக்கே ஓடிக்காங்க. இன்னைக்கு சந்தோஷம் வந்து ஓட்டுறோம் நம்ம பார்க்குறோம் வீடியோவில். சந்தோஷம் எப்படி ஓட்டுறான்னு நீங்கள் சொல்கிறீங்க. பைக் பேசலாம் போயிடுங்க சார். இதுக்கு உடனே பிளானை மாற்றிட்டேன், இதுலேயே ஓட்டிக்கலாம். ஓ, அதோட இது பெரிய வண்டியாச்சு, இதே எப்படி ஓட்டுவா? ஆனால் அதை ஓட்டணும். ஓ, நானே மறந்து வருது, போய் பார்ப்போம். ஒரு 1000 ரூபாய்க்கு கூட அடிக்கிட்டு போயிடும் போதும். ஒரு 2.5 மணி நேரம் தான் வரும். அப்போ அதையும் மீது பத்தலைனா கேன் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கலாம். நான் இங்கே அடிச்சுட்டு போயிட்டு நான் கேட்கல, அப்புறம் மீதியை போச்சுன்னா இதை எப்படி எடுக்கணும்? இதே காய்ச்சல் இல்லாத கடங்கட்டாக தான் நானே அடிக்கிறேன். வேற டீச்சர் அடிக்கலாமாடா? 1000 ரூபாய்க்கு போய் எடுத்தோம். பம்பர் போட 130. கரெக்டாக போச்சு. என்னடா பாட்டு பாடுது? அது ஊற்றிட்டு போ. பம்பு விழுந்து போச்சா? பாட்டு வேற ஒரு பக்கம் பாடு. அது என்ன நம்பியா போயிருது? 1000 ரூபாய்க்கு போட்டு போயிடலாமா? போதும் நாங்கள் 2.5 மணி நேரம் தான் ஓடும். போதும். அதெல்லாம் நம்ம காசு தான் போகுது. டேய் எழுதிக்கடா டேய், 1000 ரூபா. நீ எழுதினாலும் சரி எழுதினாலும் சரி.
அவ்வளோதான். அவங்களுக்கு சாயந்தரம் யார் கொடுக்குறேன், நாளை காலையில் கொடுத்தா பத்தாதான். நானே காய்ச்சல் ஆகுறேன். ஆனால் வெயிலும் அடிக்குது, மோடமும் போடுது. வெயில் அடிக்குது. நான் போய் வர சொன்னாரு, தரம் காட்டுது. ரயில் ஏற்கனவே நீ ரொட்டாட்டர் ஓட்டணும்னு நினைக்கிறேன். ரொட்டாட்டரா கலப்பியா மொதல் ஓட்டிக்கலாம். எந்த ரயில் இப்போ கெஸ் பண்ண? இது கலப்பா இதே வண்டியில் ஆமாம், அது 2 தாலும். ஆமாம், ஒரு ரயில் 2 தாள். அது 2 தாலும் ஒரு தாளான்னு சொல்லணும். அதெல்லாம் பரவாயில்ல. அப்போ சத்தம் போகணும். அதே எதுக்கு உத்தர வச்சுக்கிட்டு அந்த பேர் சோளம் வச்சுக்கிறாங்கண்ணா. நம்ம ஓட்டிட்டு போனதான் அந்த சோளத்தை எடுத்தான் ஓட்டுமா? அவர்தான் முடிச்சு. ஆகியால ரெண்டு ஓட்டி தர அப்போ ஓகே ப்ரோ. நம்ம சந்தோஷம் எப்படி ஓட்டுறான், ஓரளவு ட்ரைனிங் ஆகிட்டானா. இப்போ இது வந்து ஓடுற கீர் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1500 RPM லோ டாப்பு. இதுதான் வந்து 5 கலப்பைக்கு கரெக்டான கீர் ரேஷியோ. அதாவது நம்ம பைசன் போய் போகிற வேகம். நாங்கள் இந்த வேகம் தான் ப்ரோ ஓட்டுவோம் 5 கலப்பெல்லாம். இதுக்கு மேலாம் வண்டியை விரட்ட மாட்டோம். இந்த டெமோ வண்டியில் தான் வந்து ஓட்டுறவங்கலாம் வந்து உழவு ஓட்டுற மாதிரி இருக்கணும், ஆனால் 5 கலப்பை போகணும் அப்படிம்பாங்க. அது நீங்களே நினச்சி பாருங்க நண்பா, அது எப்படி வண்டி போகும். எதுவுமே ஒரு லிமிட்டு தான். லிமிட்டுக்கு மேலே விரட்டினா எந்த வண்டி போகும். சந்தோஷ் ஓரளவுக்கு ட்ரைனிங் ஆகிட்டான் ப்ரோ. நல்லா ஓட்டுறான். இன்னும் தப்பு சொல்கிற அளவுக்குலாம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறான். வாட்டம்லாம் எடுத்து திருப்பி அளவு பாருங்கட்டான். இதான் நம்மளால் முடிஞ்ச ட்ரைனிங்கு. இவங்கெல்லாம் ஒரு லிமிட் தான் ப்ரோ. இதுக்கு மேலாம் வந்து சந்தோஷம் அவனே ஓட்டி அவனே ட்ரைனிங் ஆகிக்கணும். இதுக்கு மேலே வந்து நம்ம இப்படி ஓட்டுறோம் அப்படி ஓட்டுறான்னு என்ன நம்ம எப்படி ஓட்டினாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மனசில் தோணிடும். ஸோ இதுக்கு மேலே இனிமேல் வர்றதெல்லாம் அவனே ட்ரைனிங் ஆகிக்கோன்னு வச்சுக்கோங்களேன். கரெக்டான போதான் 5 கலப்புக்கு. ஓகேன்பா, நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பார்க்கலாமா? என்ன டைமே கிடைக்கல, நீங்களாச்சும் கமெண்ட் பார்ப்போம். இன்னும் ஒரு மழை பெஞ்சிருச்சுன்னா காட்டை தொத்துக்கும், நம்ம ஓட்டவே முடியாது. சரிண்ணா, ஓகே ப்ரோ. சரிண்ணா. கொஞ்சம் ரெடி பண்ணுங்க பார்க்கலாம்.
பையன் என்ன பண்ணா தட்டுக்காரர் சாயந்தரம் காய்ச்சல் வந்து கொடுத்தாங்க. அவன் என்ன பண்ணா எனக்கு லோன் கட்டுற காய்ச்சல் கொடுத்து சம்பளம் வாங்கி தரணும். அப்புறம் அவன் சம்பளம் வாங்கி எனக்கு கொடுக்கல. வண்டிக்கார தான் பில். ஓகேங்கப்பா, இன்னைக்கு ஒரு 7 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோவோட கமெண்ட்டாக பக்கமாக கமெண்டே படிக்கல. ஒரு ஜாண்டியர் ரொட்டேட்டர் ஓட்டினது 5105 ஓட்டினது தான். சந்தோஷ் சார் ப்ரோ, டிராக்டர் டிரைவர் சேலரி அமௌண்ட் சொல்லுங்கள் ப்ரோ. எங்கள் ஏரியாவில் வந்து 900 700 நண்பா. அடுத்து கார்த்தி 560 ப்ரோ. எம்எஃப் 7250 வீடியோ போடுங்க. எம்எஃப் எங்கள் ஏரியாவில் இல்லை ப்ரோ. ஓகே, கிடைஞ்சால் கண்டிப்பாக போடுறேன். அடுத்தது பாலா ஜெயவேல் லைவ் வீடியோ போடுங்க. 1 லேக் சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் ப்ரோ, கண்டிப்பாக லைவ் வீடியோ போடுறேன். அடுத்து சர்க்குமார், ஷூர்லி ஐ ஸ்ப்ரெட் யுவர் ரிவ்யூ ஸோ மச் ப்ரோ பிகாஸ் யுவர் இஸ் கரெக்ட் இன் ஃபீல்டு அண்ட் யூ ஸோ ப்ராக்டிக்கல் பர்சன். ஐ எம் டூ ஹாப்பி டு யுவர் சப்ஸ்கிரைபர். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. அடுத்து சங்கர் பிரியா ப்ரோ, ப்ரோ உங்கள் ஹோம் டூர் போடுங்க. என் வீட்டில் என்ன ப்ரோ இருக்குது? ஓட்டு வீடு தான். படுக்கிறதுக்கு ஒரு கட்டில் இருக்குது, ஒரு ஃப்ரிட்ஜு இருக்குது, நம்மளோட வாஷிங் மிஷின் இருக்குது, அவ்வளோதான் இருக்குது. நம்ம வீட்டில் ஒன்றும் வண்டிக்காரனுங்க வீட்டில் அதுக்கு மேலே என்ன இருக்க போகுது? நீ உங்களுக்கு தெரியாதா? அடுத்து சந்திரா திவ்யா 475. கோர்ஸில் போய் 14 கிலோமீட்டர் மைலேஜ் தருமா? பைசன் போய் 12 கிலோமீட்டர், 5 10 கிலோமீட்டர் பர் ஹவர். அட டீசல் மைலேஜ் கேட்டிருந்தோம்ல, அதுக்கு சொல்லிக்கிறாரு. அடுத்து முகேஷ் 4812. அவர் என்ன கேட்குறாரு? வாகப்பட்டு இருந்தால் முகேஷ் அண்ணா சட்டி கலப்பை வீடியோ போடுங்க. வாழப்பாடி வந்தால் சட்டி கலப்பை. அந்த பக்கம் நமக்கு யாரும் அந்தளவு லிங்க் இல்லை ப்ரோ. வாழப்பாடி பக்கம் யாராச்சும் இருந்தால் நண்பர்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக அந்த பக்கம் வந்தால் மீட் பண்ணுவேன். ஸோ வீட்டு புடங்குறாரு. அடுத்து தேவா டிரைவர் வீடியோ சூப்பர் மாமா, அவனுக்கு அது ஒன்று தான் தெரியும். அடுத்து மகேந்திரா ஃபேன், ஆமாம் ப்ரோ, வரப்பில் ஏறும்போது அதுதான் அது ஏறி திரும்புவது அது உண்மைதான். இந்த ஜாண்டியரு கட்டாகலன்னு சொன்னல, அது இந்த வரப்பில் ஏறும்போது ஏறி தான் திரும்புது அப்படின்னா அதுக்கு வந்து அது உண்மை தான் அப்படின்னு ஒரு ஜாண்டியர் சப்ஸ்கிரைபர் சொல்கிறாரு. அடுத்து ஐயப்பன் 2319 மகேந்திரா 575 எக்ஸ்பி ப்ளஸ் பூமிபுத்ரா 475 டைலரில் 2 டன் கூட ஃபுல்லாக டேங்க் பண்ணி செக் பண்ணியிருக்கிறேன். 575ல் 2 டன் லோடோட எக்ஸ்பி ப்ளஸில் செக் பண்ணிக்கிறாப்லே. அது வந்து கரெக்டாக ரோடு ரன்னிங்கு 10.4 வருதான். ஆக மொத்தம் 10.5 கிலோமீட்டர் வருது. அதாவது எம்டியில் ஓட்டினா 12 கிலோமீட்டருக்கு மேலே வரணும். இன்னொரு சப்ஸ்கிரைப் சொன்னார், அதே மாதிரி தான் இவர் சொல்லிக்கிறாரு. அது SKT 007 ப்ரோ, ஓன் யூஸுக்கு பக்கா வண்டி ப்ரோ. ஆமாம் ப்ரோ, 40 ஹெச்பிங்கிறது ஒரு ஓன் யூஸுக்கு அருமையான வண்டி. அதை வந்து நம்ம குறவே சொல்லக்கூடாது. மற்றபடி வாடகைக்கு ஓட்டுறவங்களுக்கு இப்போ 40 ஹெச்பிங்கிறது இது ஆகாத வண்டி தான். அடுத்து ரவி வளர்மதி 38 ஜாண்டியர் 5310 சூப்பராக கட் ஆகுது ப்ரோ. சின்ன வண்டி கட் ஆகுவது என்று கட்டாக மாட்டாதது என்று சொல்கிறாங்க ப்ரோ. ஆமாம், ஏன்டே அதான் சொல்கிறாங்க. பெரிய வண்டி கட்டாவது, சின்ன வண்டி கட்டாக மாட்டேங்குது தான் சொல்கிறாங்க. அடுத்து விகே கேமிங், எங்கள் ஊரில் ரொட்டேட்டர் பிளேடு ரேட்டு 120 ரூபா. எம்ஐ கரூர். ரொட்டேட்டர் பிளேடு பல வகையாக இருக்குது ப்ரோ. அதனால் வந்து நம்ம ஒவ்வொரு பிளேடு சொல்லக்கூடாது. அடுத்தது சவுந்தரவேல், ஸ்டாண்டர்ட் சூஸ் ஓன்லி ஜாண்டியர் டிராக்டர் பெஸ்ட்டு ரீசேல். ஆமாம், ஆர்வெஸ்டரில் பொறுத்தவரைலாம் வந்து ஸ்டாண்டர்டு பொட்டின்னு எடுத்துக்கிட்டால் வந்து ஒன்லி ஜாண்டியருக்கு மட்டும்தான் ப்ரோ. அது பொட்டி கொஞ்சம் வெயிட் அதிகம், வண்டி கொஞ்சம் வெயிட் கம்மியாகிறதுனால ஸ்டாண்டர்டு அப்போ இருந்து ஜாண்டியருக்கு ஏற்றுனாங்க. அதே மாதிரி ஜாண்டியர் இன்றைக்கும் வந்து ஆர்வெஸ்டரில் நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் ஆர்வெஸ்டருக்கு ஜாண்டியர் தான் பெஸ்ட்டு. ஓகேவா? அடுத்து பாரத் ராஜா 6723 ஸ்டாண்டர்ட் பாக்ஸுக்கு வந்து சின்ன சின்ன பேர்ஸ் கூட எல்லா இடத்துலையும் கிடைக்கும். அது வேணால் உண்மை தான். ஸ்டாண்டர்ட் போட்டிக்கு தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் போனால் ஸ்பேர்ஸ் அவைலபிள். மீதியெல்லாம் வந்து கொஞ்சம் ரிஸ்க்குன்னு வச்சுக்காங்களேன். கிடைக்கும், பெரிய பெரிய இடத்துல தான் கிடைக்கும், சின்ன இடத்துலலாம் கிடைக்காதுன்னு வச்சுக்காங்களேன். இதுதான் ஸ்டாண்டர்ட் போட்டிக்கும் நம்ம நார்மல் போட்டிக்கும் உள்ள வித்தியாசம். லோ டாப்பில் போகிறதுனால ரிவேஸ் மட்டும் பாருங்கள், ரிவேஸ் மொல்ல போகுது. அடுத்து ஜெயபிரகாஷ் 2103 ப்ரோ 585ல் 42 பிளேடு ரொட்டேட்டர் வீடியோ போடுங்க. கண்டிப்பாக ப்ரோ, அடுத்த சைடு கிடச்சிதுன்னா கண்டிப்பாக 42 பிளேடு வீடியோ இதில் போடுறோம்.
அடுத்தது சுந்தரவேலன் அதர் பிராண்ட் டிராக்டர் நாட் ஸ்டாண்டர்ட் கம்பைன் ஹார்வெஸ்டர். ஆமாம் ப்ரோ, வேறு பிராண்டில் எடுத்துக்கிட்டோம்னா வச்சுக்காங்க எல்லாம் வந்து டஸ்மஸ் பொட்டிக்கு போயிடுவாங்க. ஏன்னா டஸ்மஸ் பொட்டி வெயிட் அதிகம், வெயிட் கம்மின்னு நினைக்கிறேன். அது என்ன ரீசனுக்கோசரம் தெரில, ஆனால் அதுதான் டஸ்மஸ் பொட்டி கொஞ்சம் வெயிட் கம்மி. அடுத்து சரத்குமார் 1219 பிரதர் நோவோ டெமோ டிராக்டர் பெயிண்ட் கம்ப்ளைண்ட் இருக்குல்ல சொன்னீங்களா, அது என்ன ப்ராப்ளம் ப்ரோ? அது வந்து அந்த வண்டியில் தான் ப்ரோ, ஒரு 2 வண்டியில் வந்து அந்த கிரவுண்ட் கடையில் உளிஞ்ச மாதிரி வந்துச்சு கருப்பு. மீதியெல்லாம் எந்த வண்டியிலையும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வரல ப்ரோ. அடுத்து சுஜித் பிரகாஷ் 9127 ப்ரோ வாங்க நோவோ 605 எடுங்க ப்ரோ. சைலன்சரில் கண்க கிளியராக சைலன்சருக்கான க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணு. சரிங்க ஓகே ப்ரோ, உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். அடுத்து சின்னார் நான் 1474 அண்ணா ஜேடி 5031 எடுக்கலாமா ப்ரோ? சின்ன வண்டிலாம் வந்து வாடகை ஓட்டுற ஆளுகள் சின்ன வண்டி வேணாம் நண்பா. அடுத்தது சந்திரபிரியா ப்ரோ ஓன் யூஸுக்கு 585 எடுக்கலாமா? ஷட்டர் யூஸுக்கு அருமையாக இருக்கும், தைரியமாக துணிஞ்சு எடுங்க, நல்லாயிருக்கும் நண்பா. அடுத்து சர்க்குமார் பிரதர் எப்போ நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ. நோ 50 PS 4 வீலர் ஃபுல் ஆப்ஷன் எடுக்கலாமா? 585 யுவாவில் 585 எடுக்கலாமா? ஃபுல் ஆப்ஷன் எடுக்கலாமா ப்ரோ? ரெண்டுக்கும் ஒன்றும் வித்தியாசம். 585 எடுத்திங்கன்னா முன்னாடி பாருங்கள், இது சின்ன டயர் ஓகேவா. இதே வந்து நோவில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கரெக்டோ ஆக்சிலில் வந்துடும், பெரிய வீல் வந்துடும் ஓகேவா. அது ஒரு ப்ளஸ்ஸு, இதுக்கும் அதுக்கு உள்ள வித்தியாசம். அடுத்தபடியாக பார்த்துக்கிட்டேன் கிரவுண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ ஐ மீடியம் கிரீப்பர் மொத்தம் வந்து 20 கீரு, ரிவேர்ஸோட 24 கீர் ஆகுது. வேண்டாம் நமக்கு ஸ்டெடில் கீர் வேணும்னா அந்த 4 கீர் வராது. அது வந்து கீர் பாக்ஸு நல்லா ஆல்ட்ராக இருக்கும். அதே மாதிரி அது வந்து சிங்க்ரோமஸ் கீர் பாக்ஸு, இதில் வந்து சிங்க்ரோமஸ் கிடையாது. இது வந்து மணிக்கு ஒரு கால்ட்ரு டீசல் கம்மியாக போகும், அது கால்ட்ரு டீசல் அதிகமாக போகும். அடுத்து நவி அரசு ஜாண்டியர் 5105 4 வீல் டிரைவ் ஓகேவா? MF 241 ஓகேவா? அது நம்ம இடத்துல 241 இல்லை, அதனால் அதை பற்றி பெருசாக தெரியல நண்பா. அதெல்லாம் கலப்பையில் ஓட்டமாக தள்ளிக்கலாம். நான் இது கணக்கு பண்ணிக்கிறேன். போய் வரப்பு நானும் வரட்டா? சரி மேலே அது சுற்றிட்டு வரலாம். டவுசர் ஒன்று போட்டுக்கிட்டேன், சட்டியோட வரேன்னு தானே நல்லா இருக்காதா? இப்போ மணி என்ன எவ்வளோ நேரம் ஆகுது ப்ரோ? 12:25 எடுத்தானா 1:20 ஆகுதான். எவ்வளோ நேரம் சொல்லுங்கள், டக்குன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அவன் சந்தோஷம் கணக்கு போடணுமா? அதை கணக்கு போட்டுட்டு இருக்கிறான். கரெக்டாக கணக்கு போடாதுக்கிட்ட அவன் மண்டைக்கு பேர்த்து போடலாம். அப்படியே சுற்றிட்டு வந்தால் அந்தான ஒரு 2 வயலில் இருக்கும். 2 வயலையும் ஓட்டிட்டு வேலை முடிஞ்சுது. நான் அந்த சின்ன வயல் ஓட்டி போடுறேன், நீ மேலே இருக்கிற பெரிய வயல் ஓட்டி போடுறியா? நான் இந்த சின்ன வயல் ஓட்டி போடுறேன். இல்லைடா இது சின்ன வயல், நான் அதை அதான் இது சின்ன வயல் நான் ஓட்டி போடுறேன். நீ பெரிய வயல மேலே இருக்கிற பெரிய வயல் ஓட்டிடும். ஓகேண்ணா? ஓஹோ மேலே ரோட்டில் ரிவேர்ஸ் வரும்போது மீடியத்தில் போட்டுக்கா. ரிவேர்ஸ் வரும்போது லோ டாப்பில் ஓட்டமோ லைட்டாக கிரவுண்ட் கரகரன்னு இருக்குதுண்ணா, M1 தூக்கி போட்டுக்கலாமா நாங்கள் அப்படிங்கிறான். வேண்டாண்ணாங்கிறேன், இருங்க M1 இப்போ தூக்கி போட்டு பார்க்கலாம். எப்படி
சந்தோஷ M1 ஓட்டு. ரெண்டு ரேஸ் போட்டு ரேஸ் டேய் இப்போ வந்து M2ல 14 RPM ஃபிக்ஸடு. ரன்னிங் RPM பார்த்துக்கிட்டிங்கன்னா 13 RPM. மட்டை இடம்னா போய் ஒரு RPM ட்ராப் பேஜ் பண்ணிக்கலாம். வண்டி இழுக்கிறது நல்லா தானே இழுக்குது. அதனால் வந்து 14 RPMல M2ல ஓட்டிக்கலாம். மீதி கமெண்ட் ரீட் பண்ணுவோமா? அடுத்து மித்ரன் டிராக்டர் லைஃப் சொல்லிக்கிறேன். ப்ரோ உங்கள் வீடியோ ஜேசிபி வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ப்ரோ. வீடியோ போடுங்க, நல்லாயிருக்கும். நம்ம ஜேசிபிடியே போகிறதில்ல நண்பா. கண்டிப்பாக போனால் நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து போடுறேன், ஓகேவா? அடுத்தது முகேஷ் 4812 வாழப்பாடியிலேருந்து சட்டி கலப்பு வீடியோ. அதான் சொல்லியாச்சு, அதான் சொல்லியிருக்கிறேன் ப்ரோ. நம்ம சட்டி கலப்பை வாழப்பாடி போனால் கண்டிப்பாக எடுத்து போடுறேன், ஓகேவா? அடுத்தது நம்ம 5 கலப்பை ஓட்டின ஃபீல்டே தான் நம்ம அஜித் புலி எடுத்து போய் ஓட்டினது. லோகேஷ் பிளேயிங் ஃபார்மர் அவர் சொல்லிக்கிறார், வண்டி 5 கலப்பிக்கு பேய் மாதிரி போகுது போங்க. 5 கலப்பிக்கு 5.8 சூப்பராக இருக்குது நண்பா. நம்ம குறை சொல்லவே கூடாது, அட்டகாசமாக இருக்குது. பாருங்கள் இப்போ எந்த அளவுக்கு வண்டி லோடு பிடிக்காது ஓடுது. நல்லா ஓரளவு டெஸ்ட் கொடுத்து தான் ஓட்டுறோம். இதுதான் ஒரு நார்மலான டெப்த்து, ஓகேவா? அடுத்தது ஆசை ஏன்னா ஆசை 8735 14.18. என்ன நேம் ஆசைன்னா ஆசையே என்ன வச்சு காமெடி பண்ணுறீங்க? உங்கள் பேர் அப்படி இருக்குது ப்ரோ, படிக்கவே முடியல. அடுத்தது சந்தோஷ் சனாத் டாடா 2295 ரொட்டேட்டர் ராடு ஷேக்கிங் சவுண்டு. அதுதான் லப்ரு சொருவலான்னு ஒரு நண்பர் சொல்லிக்கிறாரு. அடுத்தது நிவாசு 2607 ப்ரோ எம்எஃப் ரிவ்யூ போடுங்க. பார்க்கலாம் ப்ரோ, ஒரே வண்டி தான் எங்கள் கொட்டத்தில் இருக்குது, கேட்டிருக்கிறேன், பார்ப்போம். அடுத்தது ஆசை 8735 18. நம்ம இங்கே ஏரியா உட்காந்துக்கலாம், அவங்களுக்கு வேறு டிஸ்டர்பன்ஸாக இருக்கலாம். அவர் சும்மா தான் ப்ரோ மீட் பண்ணலான்னு கேட்டேன். நான் நேரம் வரதோட உங்களை மீட் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. வாங்க ப்ரோ, கண்டிப்பாக வாங்க, ஓட்டி பாருங்கள். நம்ம வண்டி எடுத்து ஓட்டி பாருங்கள், எல்லாம் பண்ணுங்கள், யார் வேண்டாண்ணா. அடுத்து வேலூர் டிராக்டர்ஸ் புல் சூப்பர் ஸ்மார்ட் BS5 பேக்ஹோலோட பர் ஹவருக்கு 1 லிட்டர் தான் போகுதுன்னு சொல்கிறேன். ப்ரோ அப்படி இல்லை ப்ரோ, அவங்க வந்து மற்ற கம்பெனி வண்டியோடு வந்து நம்ம வண்டி 1 லிட்டர் டீசல் கம்மியாக போகும்னு தான் சொல்லியிருக்கிறாங்க, ஓகேவா? அடுத்து ப்ரொவைஸ் ப்ரோ கோகுலுக்கு என்னாச்சு, அவர் வரமாட்டார் ப்ரோ. அடுத்து பாரத் ராஜா ராஜவி 8757 ப்ரோ PTO லைவ் எக்ஸ்பிளைன் போடுங்க ப்ரோ, நீங்கள் சொன்னதை புரியல. ஓகே நண்பா, போடுறேன். 5.8 எக்கனாமிக் தானே, ஓட்டமாக போடுறேன். அடுத்து ஜிபி எரியப்பன் 2304 எங்கள் ஊரில் 22 டிராக்டர் இருக்குது. 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் ஒர்க்கு. இதெல்லாம் அப்படி இல்லை. சந்தோஷ தண்ணி பாட்டில் கூட தண்ணி கொண்டாட்டு அவர். அடுத்து மித்தன் டிரைவர் ப்ரோ அஜித் ப்ரோ சூப்பர் டிரைவிங் ப்ரோ. கோவில் 5 கலப்பை பொறுத்த வரைக்கும் கல்லுக்காட்டில் நாம் தான் பார்த்து ஓட்டணும், இல்லைனா பட்டை ஊற்றிடும் ப்ரோ. அது வேணால் உண்மை தான். 5 கலப்பை பொறுத்தவரையிலும் கல்லுக்காட்டில் ஓட்டமாக நாம் தான் பார்த்து ஓட்டணும், இல்லைனா பட்டைக்கு பால் தான். அடுத்து ரஞ்சித் டாப் போடுங்க ப்ரோ. ரோட்டில் 4 வீல் டிரைவ் இல்லை ஆன் பண்ணி ஓட்டினா ஃப்ரண்ட் வீல் டயர் காலி ப்ரோ. அதே கொஞ்சம் விட்டு அடிக்கும் ப்ரோ, அது காலி ஆகிறதில்ல, கிரோனை அடி வாங்குங்கிறாங்க. அதுதான் சமி 5288 ஜாண்டியர் 58 கீர் ப்ரோ டெமோ போடுங்க, ஆல்ரெடி வந்துருச்சு ப்ரோ. அடுத்து மனோஜ் ப்ரோ டிரேவேந்திரன் சோளம் ஷார்ட்ஸ் வீடியோ போடுங்க.
அதுதான் பாருங்க ப்ரோ, போகவே இல்லை. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு எடுத்து போகிறோம். அடுத்து அருள் விளாக் 31-21 ப்ரோ. 5 சர்பஞ்சுக்கு யூஓ ஸ்டேரிங் வீல் சேஞ்ச் பண்ண முடியுமா? பண்ணலாம் ப்ரோ, போடலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து கார்த்திகேயன் ப்ரோ, நீங்கள் சொல்கிறது 5 எக்ஸ்பி ப்ளஸ் இன்ஜின் தான் ப்ரோ. 47 ஹெச்பின்னா சொல்கிறது வந்து நார்மல் 50 இன்ஜிக்கும் எம்கே இன்ஜினுக்கும் டிஃப்ரெண்ட் என்ன ப்ரோ? ப்ரோ நார்மல் 5 இன்ஜினுக்கு வந்து ஸ்டோக் லென்த்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் ப்ரோ. அந்த எக்ஸ்பி ப்ளஸ்ங்கிறது இன்ஜினில் பிஸ்டனுக்கும் கீழே இன்ஜினில் மெயின் ஷாஃப்ட்டுக்கும் வர லென்த்து வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறாங்க. ஏதோ 1.5 இன்ச்சு அந்த மாதிரி லென்த்தன் பண்ணிக்கிறாங்க. அதனால் 47 ஹெச்பிங்கிறது கொஞ்சம் டார்க் நல்லா இருக்குது நண்பா. அடுத்து லோகேஷ் வரன். லோகேஷ் ப்ரோ உங்கள் நேட்டிவ் சொல்லுங்கள். சேலம் நண்பா. அடுத்து தாங்கன் சார், பிடிஓ ஸ்பீடு 1000 எதற்கு போட வேணும்? தக்கை பூண்டு அடிக்க போடலாமா ப்ரோ? தக்கை பூண்டு அடிக்கிறதுக்கு பிளேடு காலினா போடலாம், பிளேடு ரோல் ஆகுதுன்னா போடலாம், சேரில் மாட்டிக்கிச்சுன்னா போகலாம், நல்லா வெட்டில்லாம் யூஸ் பண்ணலாம். ஆனால் 1000 யூஸ் பண்ணினா கண்டிப்பாக பிளேடு சீக்கிரம் தேயும், மைலேஜ் ட்ராப் ஆகணும்பா. அடுத்து பிரச்சனை ஸ்டீல் ஸ்டாப் போட்டலாம் நண்பா. அடுத்து கணேஷ்குமார் ப்ரோ, வி கவ் எடுத்து வெல்டிங் பண்ணுனா நிற்கும். ஆமாம் ப்ரோ, நானும் வந்து அந்த 5 கிலோ பட்டை உடஞ்சி தானே சொல்லிக்கிறீங்க. பி குரூப் தான், பி கேட் தான் ப்ரோ எடுத்து போட்டிருக்கிறேன். அடுத்தது ஸ்ரீ கவி, உங்கள் ஊர் எலம்பலை பக்கமா? ஆமாம் ப்ரோ, எலம்பலை பக்கம் தான். எலம்பிலேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. அடுத்து நிலக்குமார் 12-43-0 நான் மினி டிராக்டர் வீடியோ போடுங்கண்ணா. பார்க்கலாம் ப்ரோ, போடலாம். அடுத்து கௌதம் மேக்ஸ் 25-05 ஹாய் ப்ரோ, நீங்கள் ஆர்டிஎம்டியில் எந்த ஊர்? இப்போ பைரோஜி புதுப்பாளையம்பா. அடுத்து மணி எம்கேஜி ப்ரோ, சேலமில் எந்த ஊர் ப்ரோ? ப்ரோ சேலம் வீரபாண்டி பைரோஜி புதுப்பாளையம் ப்ரோ நம்ம ஏரியா ஊர். அது 0% விவசாயி. கல்லுக்காடு ஓட்டுறது ரொம்ப சிரமம் நண்பா. ஓகே. அடுத்தது புஷ்பராஜ் மகேந்திரா வண்டி தான் வச்சுருக்கிறேன் ப்ரோ. 5 இறக்கத்தில் போகும்போது ஸ்டேரிங் அதிர்வு இருக்குது, என்ன காரணம்? அது குறிப்பிட்ட ஆர்பிஎம்மில் இருக்கும்போது மகேந்திராவில் அது ஸ்டேரிங் வைப்ரேட் கண்டிப்பாக ஆகும் நண்பா. அடுத்தது இன்னொரு கமெண்ட் படிச்சிடலாமா? ஓகே நண்பா. அடுத்தது சுராஜ் ஓட்டணும்ல 744 XT அந்த வண்டி வீடியோவோட கமெண்ட் பார்க்கலாம். விஜய் ப்ரோ, நான் முதல் நாள் சுராஜ் 744 டிப்பர் ஓட்டி கொண்டிருந்தேன். இப்போ மகேந்திரா 585 மல்சர் 5 கலப்பை டிப்பர் ஒழுவு எல்லாம் ஓட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் சுராஜ் சூப்பராக இருக்கும், பிக்கப் சூப்பராக இருக்கும். ஆமாம் ப்ரோ, சுராஜ் சூப்பராக இருக்கும். அடுத்தது குமார் சுராஜ் லவர். தேங்க்யூ சுரேஷ்குமார் ப்ரோ, நான் 744 வச்சுருக்கிறேன் ப்ரோ, ஆனால் எந்த செலவும் வச்சதில்லை ப்ரோ. தேய்மானம் ஆனால் அந்த பொருளை மாற்றுற அளவுக்கு தான், மற்றபடி எந்த செலவும் இல்லை. ஆமாம் ப்ரோ, அது உண்மை. அடுத்தது ரவி வளர்மதி 38-88 இவ்வளோ ஸ்பீடு இவ்வளோ போகுது. எங்கள் ஊரில் ஜாண்டியர் மகேந்திரா தான் இருக்குது ப்ரோ. ஆமாம் ப்ரோ, அது என்னன்னு தெரியல, அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுறான் ப்ரோ. அடுத்தது ஜேஎஸ்கே விவசாயி, உங்கள் பிக்கு ஃபேன் ப்ரோ, ரொம்ப நன்றி நண்பா. அடுத்து வெல்டர் ஸ்பீடு அதிகமாக இருந்தால் பார்ட்டிக்கு தான் பெனிஃபிட்டு. ஆமாம், ஆனால் அவன் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறானே. அடுத்தது கைலாஷ் ஷருல் மகேந்திரன் சுராஜ் ரெண்டுமே மகேந்திரா கம்பெனி தான் ப்ரோ, ஓன் மேனுஃபேக்சரிங் தான். ஆனால் டிசைன் பிரகாரம் பார்த்தோம்னா சுராஜ் அப்படியே அதோட கன்னியூவாக தான் இருக்குது. அடுத்தது அர்ஜுன் 744 XT வீடியோ சூப்பர், தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது வேலூர் டிராக்டர் 744 XT 52 HP ப்ரோ, 855 FP யூஸ் பண்ணியிருக்காங்க. சுராஜ் எவ்ரி பார்ட் ஃபார் லோ மேனுஃபேக்சரிங், குட் குவாலிட்டி, லோ மெயின்டெனன்ஸ் டிராக்டர் ப்ரோ. மைலேஜ் பார்த்துட்டே 4 to 5 லிட்டர் டீசல் போகும் ப்ரோ. ஓகே. அடுத்து சரண் சாபி சூப்பர் வீடியோண்ணா, தேங்க்யூ ப்ரோ. அடுத்தது ப்ரொஃபஸர் 45-35 ஐ எம் யூஸிங் GS ரொட்டேட்டர், சூப்பராக இருக்குது ப்ரோ. ஆனால் எங்கள் ஏரியாவில் ஸ்பேர்ஸ் கிடைக்கல. அடுத்து சரண் எஸ் ப்ரோ, பட்டம் 3 இன்ச்சு அண்டு 4 இன்ச்சு ஹோல் தான் பெஸ்ட்டு. 4 இன்ச்சு ஹோல்ஸாக இருந்தால் கொஞ்சம் ஏந்தின மாதிரி இருக்கும், ஆம்பு கொஞ்சம் தேயும் ப்ரோ. அடுத்தது விபி பெரியண்ணன் 23-04 2021 மாடல் 12,000 72
744 XT 4 லிட்டர் தான் பெர் ஹவர் 12,000 போது இவன் 5,000 வச்சு ஓடுறானும்பா. அடுத்த பிரதீப் ப்ரோ உங்கள் கோவில் எங்கே ப்ரோ போயிட்டான், அவன் இன்னும் வரமாட்டானும்பா. கோகுநாத் ப்ரோ மகேந்திரா சுராஜ் ரெண்டும் ஒரே ஃபீல்டில் செக் பண்ணி வீடியோ போடுங்க. கண்டிப்பாக சுராஜ் வேகம் போகும் ப்ரோ. அடுத்து அரவிந்த் 4 லிட்டர் போகுது. ஏதாவது விக்னேஷ் ப்ரோ நீங்கள் வரலன்னா 55-10 ரிவ்யூ போடுங்க. நீங்கள் வரலன்னே நம்ம ஏரியாவில் இல்லை, நான் எங்கே ப்ரோ போட்டுறேன் பார்க்கலாம். அடுத்து விஜய் அப்புறம் உங்கள்கிட்ட 5 கலப்பை இருக்கு நண்பா. அடுத்தது மக்லேஷ் மாமா நான் சுராஜ் 735 FE வச்சுருக்கேன். 40 HP மணிக்கு 3 லிட்டர் தான் போகும். ரொட்டேட்டருக்கு 3 லிட்டர் தான் போகும். அது 40 HP அவ்வளோ தான் ப்ரோ எடுக்கணும். அடுத்தது எனிதிங் தமிழ் பிளாக்கர் 64 77 47. ஆமாம் ப்ரோ சுராஜ் 700 XT 50 HP, சுராஜ் 7 FE ஓல்டு 45 HP, நியூ மாடல் 700 FE 48 HP ப்ரோ. 4 டிரைவ் 4 to 5 லிட்டர் வரலும் போடாம்பா அவர் ஏரியாவுக்கு. அடுத்தது படாதிப் M44 MF 8055 டிராக்டர் ரிவ்யூ. அந்த வண்டிலாம் நான் பார்த்தது கூட இல்லைன்பா. அடுத்து அர்ஜுன் 744 XT, இந்த வண்டி வீல் ஸ்பீடு கூட இருக்கும். ஓ. அடுத்து நிவார்ஸு 2607 MF மைலேஜ் 3 to 3.5 தான் ப்ரோ. MF மைலேஜின் மாஸ்டர். அடுத்து ஜாண்டியர் ரஞ்சித் 96 என்ன ப்ரோ ஜம்போ ஜெட்டா சூப்பர் ஃபினிஷிங், சூப்பர் ஃபாஸ்ட்டுங்கிற சூப்பர் ஃபினிஷிங் போட்டார். அடுத்து நிவியரசு 2607 எங்களிடம் MF 241 இருக்குது ப்ரோ. 4 ஓல்டு 35 இருக்குது ப்ரோ. MF லவர் என்ன ஏரியா ப்ரோ, எங்கள் ஏரியாவில் MFே இல்லை ப்ரோ. அடுத்து விக்னேஷ் சிவகுமார் 23-13 4 லிட்டர் தான் ப்ரோ எங்கள் ஓட்டுறதுக்கு. அடுத்து டிரான்ஸ்ஃபார்மர் 66-21 0 மெயின்டெனன்ஸ் ஃபார் 4 லிட்டர் ஆல் இம்ப்ளிமெண்ட்டு சூப்பரு. ஆக மொத்தம் சுராஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக 4 to 4.5 கேரண்டியாக கொடுக்குது ப்ரோ. அடுத்து செல்லத்துறைப்பா 61-17 ப்ரோ நான் வச்சுக்கிற வண்டி 60 HP 5 கலப்பை மணிக்கு டீசல் 4 to 5 லிட்டருக்குள்ளே போகுது. கரெக்டு. அடுத்து அபிராமம் 505 ப்ரோ கரூரில் இருக்கு பொண்ணு வேறு அஜித்துக்கா மாப்பிள்ளைக்கா? சரி. செல்லதுரை 61-17 சுராஜ் 744 இந்த வண்டி 47 HP வரும் ப்ரோ. மணிக்கு 4 லிட்டருக்கு மேலே போகும். கரெக்டு. அடுத்தது ஜெகதீப் வீடியோ சூப்பர் அண்ணா சுராஜ் 744 48 HP அண்டு சுராஜ் சூப்பராக இருக்குது. அண்ட் 9 கலப்பி 4 to 4 லிட்டர் போகும்ண்ணா. கரெக்டாக சொல்கிறீங்க. மேக்ஸிமம் எல்லோரும் ஒரே சேம் 4 to 4.5 இதுதான் சொல்கிறீங்க. அடுத்து மித்ரன் டிராக்டர் ப்ரோ நீங்கள் பாரத் டாலர் எடுக்கிறன்னு சொன்னீங்களா, அதுக்கு கவர்மெண்ட் மானியம் இருக்கான்னு சொல்லுங்கள் ப்ரோ. ப்ரோ இருக்குது ப்ரோ, கவர்மெண்ட் மானியம்லாம் இருக்குது, எவ்ரிதிங் எல்லாமே இருக்குது. ஆனால் வந்து என்னென்னா வந்து அப்ளை பண்ணோம்னா ஒரு 6 மந்த்தாக வெயிட் பண்ணுமா ப்ரோ, உடனே கிடைக்காது. சீனியாரிட்டி பிரகாரம் தான் வரும். ஒரு 6 மந்த்து வெயிட் பண்ணால் கண்டிப்பாக பாரத் டாலர் மானியத்தில் எடுக்கலாம். நம்மளே நெக்ஸ்ட்டு ஏதாச்சும் இந்த பேலர் எப்படி இதுன்னு பார்த்துக்கிட்டு அடுத்து இதை கொடுத்துட்டு எடுத்தாலோ ஏதோ பண்ணோம்னா மானியத்துக்கு அப்ளை பண்ணுறதை பற்றி கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஓகே நண்பா. அடுத்தது அந்த மண் பிடிச்சி கொட்டணும்ல அதோட லோடிங் வீடியோ தான் இருக்குது. அது போதும் ப்ரோ, நாளைக்கு படிக்கலாம். இன்றைக்கி ஒரு 3 வீடியோ கமெண்ட் படிச்சாச்சு. நம்ம சந்தோஷ் என்ன பண்ணுறான், ஏதோ ஓட்டுறானா, எப்படி ஓட்டுறான்னு சொல்லுங்கள். ஓரளவுக்கு நல்லா ஓட்டுறான். 4 வீல் டிரைவ் கொடுத்து ஓட்டுறானே, 2 வீல் டிரைவ்லாம் ஓட்ட மாட்டேங்கிறானே, அதுதானே மனசு கஷ்டமாக இருக்குது. சரி ஓட்டுட்டும் பார்ப்போம். ஏதோ இப்போ தானே வயசு என்ன 17 தானே ஆகுது. ஒரு 6 மாதம் போச்சுன்னா நல்லா ஓட்டி பழகும். இன்றைக்கி பேண்ட்டு போட்டு விடானா டவுசர் மாட்டிக்கு வந்துருக்கிறான். அங்கே பாருங்கள், டவுசர் மாட்டிக்கு டவுசர் பாட்டியே வந்துருக்கிறாரு. நான் ஓட்டாடாங்கிறேன். இல்லை நீங்களே பரவாயில்ல நானே ஓட்டுறேண்ணா அப்படிங்கிறான். சரி ஓட்டு பேசிக்கிட்டே இருந்தேன், போர் அடிக்குது, நான் இன்றைக்கினாச்சும் நான் டிராக்டர் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஓடிக்கிறான். அஜித் அதுங்காட்டியும் 415 ரொட்டேட்டர் ஓட்ட போயிட்டான் ப்ரோ. இல்லைனா அஜித்துக்கிட்ட ஒரு வீடியோ எடுத்துருக்கலாம். நமக்கு வேலை இல்லைனா அஜித்துக்கிட்ட போயிருக்கலாம். சரி இது வேலை இருந்துச்சா, அதனால தான் அஜித் அங்கே போயிட்டான். சரி அதனால் சந்தோஷ் நான் வரேனாட்டு அப்புறம் என் வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன். விட்றா சந்தோஷ், நான் ஒரு வயல் ஓட்டுறேன் அப்படிங்கிறேன். இல்லை நானே ஓட்டுறேன் அப்படிங்கிறான். பைசன் போய் எடுத்து வந்துருக்கணும் உனக்கு தெரியாத இந்த வண்டி எடுத்து வந்துட்டு கேட்டால் நானே ஓட்டுறேன் விடுங்கண்ணா அப்படிங்கிறான். நீ இது ஓட்டிட்டு இந்த வயல் ஒன்று இருக்குது நண்பா.
இது ஒன்று ஓட்டிவிட்டா அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது. 2 சுற்று ஓட்டினா கீழே இறங்குறது தான் வேலை. 14 RPM M2 ஓட்டிகிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த டெமோ வண்டியெல்லாம் பார்த்தா அந்தளவு ஓட்டுறாங்கள, அப்படிலாம் யாராச்சும் ஓட்டுவாங்களா ப்ரோ? நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ ஆழம் பிடிச்சி யார் ஓட்ட போகிறாங்க? அப்புறம் வண்டி இழுக்கலை அது இழுக்கலாம்பாங்க. நார்மலாக ஓடுறது இதுதான் ஃபீல்டில். வண்டியில் வந்து கலப்பம் முழுவணும் அப்படின்னா அது எப்படி? இவ்வளோ தான் இழுக்கும். யாருமே கலப்பம் முழுகிற அளவுக்கு எவன் வந்து எந்த காட்டுக்காரன் ஓட்டித்தரான்? அந்தளவுக்கு வருமானமும் இல்லை, அந்தளவுக்கு எவனும் ஓட்டியும் தரமாட்டான். கரெக்டாக ஆவரேஜாக ஒருத்தர் உண்டான மாதிரி தான் ஓட்டுவாங்க. அதை விட்டுட்டு ஓட்டுக்கிட்டு அழுத்தி பிடிக்கிறாங்க. அப்படி கலப்பைக்கு மேலே மண் வரணுங்கிறாங்க. ஏதோ ஒரு சுற்று ஓட்டுறியா, 2வது சுற்று எப்படி நம்ம நார்மலாக ஓட்டுறதுக்கு இது எப்படி இருக்குதுன்னு ஓட்டி பார்க்கலாம், அவ்வளோதான். அந்த அளவுக்குலாம் பிடிச்சி ஓட்டினா இப்போ 5 லிட்டருன்னு தான் சொல்லணும், 6 லிட்டருன்னு தான் சொல்லணும். கியர் மாற்றுறது எதுக்கடா இவ்வளோ நேரம்? இப்போ தான் மாற்றிருக்கான். கியர் மாற்றுறது இங்கே சத்தம் வருது டர்னு. இன்னும் கியர் சவுண்டு இல்லாத போட மாட்டேங்கிறான். ஓரளவுக்கு ஓட்டி கற்றுக்கிட்டான்ல இல்லை ப்ரோ? இன்னும் ரிஸ்க்கான இடத்துலாம் ஓட்ட மாட்டான். இது மாதிரி நார்மலான ஃபீல்டுலாம் விட்டால் ஓரளவுக்கு தக்கா பொக்கான்னு ஓட்டிவிடுவான். அவ்வளோதான். இந்த வயல் ஒரு மணி நேரம் ஓட்டிட்டு அப்படியே வீட்டு பக்கம் போக வேண்டியதான். அவ்வளோதான். கிடச்சிட்டு ஓட்டிட்டு அடுத்தது இந்த வயல் இறங்கி அவ்வளோதா. இந்த வயல் ஒரு 2 சால் ஓட்டி விட்டு டீசல் தான் கம்மியாக இருக்குது, 10மான்னு தெரில, பார்ப்போம். அவ்வளோதான். இந்த ஒரு வயலையும் அப்படியே தவிர அப்படியே ஒரு 2 சால் ஓட்டி விட்டா வேலை முடிஞ்சுது. இன்னைக்கு ஓவர் முடிந்து விட்டது. அப்புறம் அடுத்தது யார் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். நல்லா வயல் வந்து 10மான ஈரம் ப்ரோ. அப்படியே விட்டா கலப்பை 5 கலப்பை சொருவுது. ஆனால் இதெல்லாம் ஒரு கல் கூட இல்லை. 5 கலப்பை ஓட்டுறது பொறுத்தவரையிலும் கல் இல்லாத காட்டில் ஓட்டினா தான் ஓரளவுக்கு மனசு திருப்தியாக இருக்கும். அதை விட்டுட்டு பூரா காடும் கல்லாக மாட்டுன்னு வச்சுக்கோங்க, செத்து போயிடுவோம். இது வேறு கலப்பை. அன்றைக்கி அஜித் ஓட்டினான அந்த ஃபீல்டு எப்படி பூரா வெறும் பாறையெல்லாம் எப்படி ஓட்டுறது பாருங்க. இலை எந்த ஆஞ்சோடு பிடிக்கிறான் பாரு. கொஞ்சம் சின்னதாக பிடிக்கிறான்னா பிடிக்க மாட்டான். நல்லா இறக்குறதுலே பெரிய விளாவாக பார்த்து பிடிச்சிக்கிறது. ஃபோர் வீல் டிரைவுங்கிறதுனால கொஞ்சம் முன்ன பொண்ணு இருந்தால் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வண்டி இழுத்துக்குது. ஆனால் 2 வீல் டிரைவாக இருந்தால் இப்படி இழுக்காது. இவ்வளோ தான் வித்தியாசம். லிவர் மேலே கையை வச்சுட்டு அப்படியே ஜாலியாக சுற்றிட்டு இருக்க வேண்டியதான். சரி, ஒரு ஜாலியாக ஓட்டிட்டு இருக்கிறான்னு பாருங்க. அடுத்த சாலு கொஞ்சம் அழுத்தி பிடிச்சா வேலை முடிஞ்சுது. அதை விட்டுட்டு மொத்த சாலுக்கே கலப்பை மண்ணுக்குள்ளே பூந்து வரணும்னா இதெல்லாம் ஆவர காரியம்மா. நீங்களே சொல்லுங்கள் நண்பா, கமெண்டில் கண்டிப்பாக ரிப்ளை கொடுங்க. யாராச்சும் வந்து ஒரு டெமோ வண்டி ஓட்டுறாங்கன்னா கலப்பையை முழு அடித்து ஓட்டுவாங்க. ஆனால் பார்ட்டிக்கு அது மாதிரி ஓட்டி தருவாங்களா எந்த வண்டிக்காரராச்சும்? நானும் இல்லை, எல்லா வண்டிக்காரரும் அதே தான். எவ்வளோ வண்டி கரெக்டான லோடு ஆவரேஜான அது மாதிரிலாம் வந்து ஃபுல் லோடு கொடுத்து கலப்பை முழுகிற அளவுக்குலாம் டெமோ வண்டி ஓட்டுற மாதிரி ஓட்டினா அந்த வண்டி மொத்தமாக ஒரு 500 மணி நேரம் கூட ஓடாது. எவ்வளோ பெரிய வண்டியாக இருந்தாலும் சோழிக்க பிச்சைக்கையே தான். ஓகே நண்பா, அதான் சந்தோஷம் எப்படி ஓட்டுறான் என்னன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான். நாங்களும் இந்த 2 சால் ஓட்டி விட்டு அப்படியே போக வேண்டியதான். வெயிலுக்கு எதுக்கும் பேட்டரியில் சார்ஜே காலி ஆயிடுச்சு. ஓட்டிகிட்டு வரான் பாரு. வேலை கொஞ்சம் சின்ன சின்னதாக பிடிக்கலாம். எவ்வளோ பெரிய வேலை பிடிச்சி ஓட்டிக்கிறான் பாரு. அவ்வளோதான். இது பெரிய சின்ன வயலாக இருந்தால் கூட டைம் ஆகும். பெரிய வயல்லாம் படப்படன்னு ஆயிரும். என்ன காரணம்னா பிரேக் அடி தேவையில்ல, எது பண்ண தேவையில்ல, வாட்டமாக எடுத்துக்கிட்டால் அது பாட்டில் போடுன்னு மண்ணை குழந்துக்கிட்டு போயிட்டே இருக்கிறதான் வேலை. ஆனால் அன்னைக்கு ஓட்டின மாதிரி சின்ன காட்டிலாம் ஓட்டின மாதிரி என் பட்டா கம்ப்ளைண்ட் ஆகிறதும், பட்டா ஓடையிறதும், குட்டாங்கட்டுறதும் பெரிய தலைவலியாக இருக்கும். இதெல்லாம் அந்த பிரச்சனையே இல்லை. அப்படியே படன்னு அப்படியே ஒரு சென்சிங் வச்சு விட்டா அது பாட்டில் 4 வீல் டிரைவ் ஓடிட்டே இருக்கும். 2 வீல் டிரைவில் அப்படி ஓட்ட முடியாது. அவ்வளோதான் வித்தியாசம் வச்சுக்காங்களா. நம்ம சந்தோஷ் பாருங்க என்ன அப்படி போடுறான். ஒரு ஆறு அடிச்சுட்டு ஓட்டுறங்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறான். நானே ஓட்டிக்கிறேங்கிறான்.
பைசன் போய் எடுத்து வந்திருந்தா லெவலில் ஜாலியாக ஓட்டிருக்கலாம். இல்லைன்னா கல் காடாக இருக்குன்னு இந்த வண்டியை கொடுத்துருக்கணும், பாறை காடாக இருந்து கொடுத்துருக்கணும். ஓஹோ, ஓகே நண்பா, பார்த்துக்கிங்களா, ஒட்டியாச்சு. அவர் ஒரு மாதிரி ஓட்டுறாரு, நம்ம ஒரு மாதிரி ஓட்டுறோம். அவர் ஓட்ட நம்ம வரல. நான் ஓட்டுறது எப்படி இருக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க. அவ்வளோதான், ஒரு 2 இருக்கு. இப்போ இப்படி வந்துட்டா முடிஞ்சிடும். வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல வீடியோவில் சந்திப்போம். அவர் ஒரு மாதிரி ஓட்டுறாரு நண்பா, நமக்கு அந்த மாதிரி வரல. கோகுலோட பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. இவர் எப்படி ஓட்டுறாரு பாருங்க, ஓரம்லாம் நம்ம ஓட்டுறது இவர் ஓட்டுறது என்ன வித்தியாசம்? அவர் மாதிரிலாம் நம்ம வராது, இருந்தாலும் கற்றுக்கணும்.